செல்வங்களே, நேரடியாக விஷயத்திற்கு வருகிறேன். அதற்கு முன் அஹ், அஹ், இந்த வாடிக்கை என்று சொல்வார்களே, அந்த வாடிக்கையை கூறிவிடுகிறேன். என்ன வாடிக்கை என்றால், உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். ஓகே. வாடிக்கையை குறித்துவிட்டேன். இப்பொழுது பேச வருகிறேன். கடந்த வீடியோவில் நான் பேசிக்கொண்டே இருந்து ஓகே, நான் பேச வந்த விஷயத்தை மறந்துவிட்டு விளையாட்டாக இதை பேசிக்கொண்டிருக்கிறேன். ஓகே, உங்களுக்கும் போர் அடித்துவிடும். நீங்கள் நீங்கள் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னே நான் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஓகே, அந்த எதை பற்றி பேச நினைத்தேன் என்று நினைவுக்கு வந்துவிட்டது. உடனே உங்களிடம் வந்துவிட்டேன். ஓகே, வாருங்கள் தாத்தா, விஷயத்தை சொல்லுங்கள் தாத்தா. அப்புறம் இதை விட்டுட்டு திரும்ப வேறு போயிட போகிறீங்க. ஓகே, வருகிறேன். வந்து கொண்டே இருக்கிறேன். வந்துவிட்டேன். என்னவென்றால், பாருங்கள் என் செல்வங்களே, வந்துட்டாங்கடா வந்துட்டாங்கடா. ஆ ஓகே. நான் பேசிக்கொண்டே இருக்கும்போது என் மனைவியார், எனது அருமை மனைவியார் ரூம் கதவை திறந்து உள்ளே வந்தார். வந்துட்டாங்களா போச்சடான்னு அந்த கோலத்திலே கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. இப்போ விஷயத்தை சீக்கிரமாக சொல்லிடுறேன். என்னன்னாக்கா, பாருங்கள் என் செல்வங்களே, கடவுள் படைத்த ஓ எங்கேயோ மறந்துடுறேன், சீக்கிரமாக சொல்லிடுறேன். கடவுள் நம்மை படைத்தார். மனிதன் பலவற்றை படைத்தான். என்னவென்றால், இங்கிருந்து வருகிறேன். மனிதன் கூகுளை படைத்தான். அதோடு பல நிகழ்ச்சிகளையும் படைத்தான். பல ஆர்டிஃபிஷியல்களை படைத்தான். பல விஷயங்களை எல்லாம் படைத்தான். நமக்கு இப்போ ஏதாவது தேவை என்றால் அவைகளை பார்க்க வேண்டும், அந்த படத்தை பார்க்க வேண்டும், அந்த வீடியோவை பார்க்க வேண்டும், அல்லது அந்த செய்தியை கேட்க வேண்டும் என்று இந்த வீடியோவை செல்ஃபோனை ஆன் பண்ணால் நோ கனெக்ஷன் அங்கே ஒரு டான்ஸு டிங் 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 டிங்னு ஓடினு இருக்கும். அது என்ன அர்த்தம்னாக்கா, இன்டர்நெட் இல்லை, உங்களால் பார்க்க முடியாது, நீங்கள் நினைத்ததை கேட்க முடியாது என்று அங்கே எழுதிவிட்டு இருக்கும். இதைத்தான் உங்களிடம் சொல்ல வருகிறேன். பாருங்கள், நம்மால் படைக்கப்பட்டதை நாம் மறுபடியும் அதை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும் என்று நினைத்தால் அங்கே இன்டர்நெட் இல்லை. இன்டர்நெட் இல்லை என்றால் நாம் படைத்தவைகளை மறுபடியும் பார்க்க முடியாது. ஆனால் கடவுள் நம்மை படைத்தார். நம்மை படைத்துவிட்டு படைத்தது அதை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் நம் மனதில் வர வைப்பதற்கும் எந்த விதமான இன்டர்நெட் தேவையில்லை. படைத்தது தான். கடவுள் படைத்தது யாராலும் அழிக்க முடியாது என்பதை நான் உங்களிடம் சொல்ல வருகிறேன். பாருங்கள் என் செல்வங்களே, நாம் நினைத்த போது நடந்தது, பார்த்தது, ரசித்தது. நம் அம்மாவின் முகத்தை பார்க்க வேண்டும், நம் குழந்தைகளின் முகத்தை பார்க்க வேண்டும். அது இருக்கிறார்களோ இறந்து விட்டார்களோ அவர்களை நாம் பார்க்க வேண்டும், நினைக்க வேண்டும். அவர்கள் சொன்னதை நம் காதால் கேட்க வேண்டும். அவர்கள் அழகை நம் கண்ணால் பார்க்க வேண்டும் என்று நினைத்த பொழுதே நம்மால் பார்க்க முடியும். நமக்கு நாம் அனுபவித்ததை மீண்டும் பார்ப்பதற்கு எந்த விதமான இன்டர்நெட் தேவையில்லை. நோ கனெக்ஷன் என்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. நினைத்து பாருங்கள், நம் அம்மாவை நினைத்து பாருங்கள், இறந்து போன நமது குழந்தைகளை நினைத்து பாருங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அனுபவித்ததை ஜஸ்ட்டு அதை பற்றி நினைவுங்கள், உங்கள் மனதில் வர வையுங்கள். அது அந்த படம், அந்த நிகழ்ச்சி அப்படியே உங்களுடைய மனதிற்கு வரும். ஓகே,
இப்போவே நினையுங்கள். உங்கள் மனதிற்கு வரும். அன்னைக்கு என்ன நடந்தது? அவங்க வந்தாங்கள்ல, இதை சொன்னாங்கள்ல, அப்போ என்ன நடந்துச்சு அந்த இடத்துலட்டு சும்மா ஜஸ்ட்டு மனசில் கொண்டு வாருங்கள். அந்த படம் நீங்கள் நினைத்த போது அப்படியே வரும். அதை வர வைப்பதற்கு உங்களுக்கு இன்டர்நெட் தேவையில்லை. என்ன படைப்பு! என்ன 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 கடவுளுடைய வரப்பிரசாதம்! அவர் நமக்கு கொடுத்தது, அவர் நமக்காக படைத்ததை நாம் அனுபவித்ததை எப்போது வேண்டுமென்றாலும் நினைத்து பார்க்கலாம். அவைகள் நமது நினைவுக்கு வரும். அந்த ஓசை நினைவுக்கு வரும். எதை வேண்டுமானாலும் நினைத்து பாருங்கள். எதை வேண்டாலும் நினைத்து பாருங்கள். உங்களுக்கு நினைவுக்கு வரும். இதற்கு எந்த விதமான எந்திரம் தேவையில்லை, மெஷினரிஸ் தேவையில்லை. அதை நமது மனத்திற்கு வர வைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு எந்திரம் தேவையில்லை. நாம் நினைத்தாலே போதும். நினைத்தாலே போதும். நாம் நினைத்ததெல்லாம் அவனதுக்கு வந்து கூடும். என் செல்வங்களே, நேரத்தை வீணாக்காதீர்கள், அனுபவியுங்கள். நாம் அனுபவித்ததையெல்லாம் மனதுக்கு வர வைத்து அதை நினைத்து சந்தோஷப்படுங்கள். அதற்கு எந்த இன்டர்நெட் தேவையில்லை, எந்த மின்சாரமும் தேவையில்லை, யாருடைய உதவியும் தேவையில்லை. நம்ம அப்பாவை நினைத்து பாருங்கள். அவர் நம்மை நம்ம தூக்கி மேலே விசிலடித்து நம்ம கையில் பிடிச்சிக்கிறாரு. அதை நினச்சி பாருங்க. நம்ம அருமை மகளை நினைத்து பாருங்கள். நமது அருமை மகனை நினைத்து பாருங்கள். நீங்கள் சாப்பிட்ட பழத்தை பாருங்கள். அதன் ருசியை நினைத்து பாருங்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் அனுபவித்த எதை வேண்டுமானாலும் நினைத்து பாருங்கள். அனைத்தும் உடனே மனத்திற்கு வரும், கண்ணுக்கு வரும். நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டே பழைய நினைவுகளை தெளிவாக பார்க்கலாம். ஓகே, சொல்லுங்களேன். நாம் முதலில் கடவுளுக்கு நன்றி சொல்வோம்.